ஓசூரில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 24,307 கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 92 ஒப்பந்தங்களில் கையெழுத்து. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களில் 77 விழுக்காடு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. இலக்கு நிர்ணயித்து பயணித்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். உங்கள்கிட்ட சொல்றேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கையெழுத்திட்ட வகையில் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அக்டோபர் 9, 10 தேதிகளில் கோவையில் உலக புத்தொழில் மாநாடு. ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெறுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாமகவிலிருந்து அன்புமணியை அதிரடியாக நீக்கினார் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். அன்புமணி அரசியலுக்கு தகுதியற்றவர் என காட்டமான விமர்சனம். கடலூரில் பாமக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் அன்புமணி சந்திப்பு. பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் அடுத்தது என்ன என்பது குறித்து ஆலோசனை. பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டது கட்சி விதிகளுக்கு எதிரானது. ராமதாஸ் அறிவிப்பு அன்புமணியை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு விளக்கம். எனவே இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சி விதிகளுக்கு எதிரானது. பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த விதத்திலும் ஐயா அவர்களுடைய அறிவிப்பு என்பது கட்டுப்படுத்தாது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு மலர் தூவி மரியாதை. அண்ணாமலை தன்னை தூண்டி விடுகிறார் என கூறுவது வருத்தம். தங்களை விமர்சனம் செய்தால் யாராக இருந்தாலும் விமர்சனம் செய்வோம் என டிடிவி தினகரன் பேட்டி. தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கச்சத்தீவு மீட்கப்படும். தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் அனுபவம் இல்லாத ஒரு கட்சி. அவர்களை பற்றி கூற வேறு ஒன்றும் இல்லை என துரைமுருகன் பேட்டி. மதுரையில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழைக்கு மேகவெடிப்பே காரணம். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. போக்குவரத்து விதிமீறல்களில் சிக்கும் வாகனங்கள் அபராத தொகையை செலுத்தினால் மட்டுமே இன்சூரன்ஸை புதுப்பிக்க முடியும். புதிய நடைமுறையை கொண்டு வருகிறது வாகன போக்குவரத்து துறை. கனிம சுரங்கங்களுக்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பிற்கு செல்வ பெருந்தகை கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த திட்டங்களும் மக்களின் கருத்து கேட்காமல் அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வயதான தம்பதியை கட்டி போட்டு 20 சவரன் நகை, 70,000 ரொக்கம் கொள்ளை. திரைப்பட பாணியில் கதவை தட்டி ஆட்கள் வெளியே வந்தவுடன் தாக்குதல் நடத்தி துணிகரம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே பைக் மீது மோதி நிற்காமல் சென்ற கார். மக்கள் விரட்டிச் சென்று காரை மடக்கிய நிலையில் காரில் இருந்தவர்கள் தப்பி ஓட்டம். உதகை நகரில் அடர்ந்த வெண்மேக கூட்டம் நிலவும் இதமான சூழல். முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கிய வாகன ஓட்டிகள். திருப்பூர் உடுமலை பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வரும் வழித்தடத்தை மறைத்து அதிமுக பேனர். பேருந்து நிலையத்திற்குள் வர முடியாமல் பேருந்துகள், பயணிகள் அவதி.
சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட 39 தூய்மை பணியாளர்கள் மீது வழக்கு பதிவு. சட்டவிரோதமாக கூடுதல், அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக வழக்கு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை நிறுத்த கோரிய வழக்கு தள்ளுபடி. மனுவை விசாரணைக்கு ஏற்க மறுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு.